இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? illustration sum தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? if a is equal to 10, b is equal to -4, then show a minus b is not equal to b minus a. அப்போது இது என்னோட LHS சைடு, இது RHS சைடு இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு LHS சைடு எடுத்துக்கலாம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க? a minus b. அப்போ a என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 10 minus of -4. அப்போது 10 + 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ். ஸோ 14. அடுத்து RHS சைடு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ b minus a. அப்போது அகெயின் இது வந்து -4 மைனஸ் ஆஃப் 10. அப்போது -4 - 10 -14. ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சரை மைனஸ் சைனில் போடணும். அப்போ எனக்கு என்ன ஆகுது? LHSல வந்து +14 வந்திருக்கு, RHSல -14 வந்திருக்கு. அப்போது இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ கொடுத்துருக்க மாதிரியே ஸோ a minus b is not equal to b minus a. வெரிஃபைட். சரிங்களா? அடுத்து இந்த சம் சொல்லித்தரேன். ஸோ a minus b minus c is equal to a minus b minus c. ஸோ இது என்னோட as usual LHS சைடு, இது RHS சைடு இல்லைங்களா? ஸோ LHS சைடு என்னமா கொடுத்துருக்காங்க? a minus b minus c. ஃபஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கணும்? b minus c தான் எடுத்துக்கணும். ஸோ எனக்கு b. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? b minus c அதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ b minus c அப்படிங்கும்போது எனக்கு சம்மில் வந்து 3 - 5. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர், ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஆன்சரை பெரிய நம்பர் சைனில் போடணும். அப்போ ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்னது? -2 வரும். ஸோ பெரிய நம்பருக்கான சைன் மைனஸு. ஸோ -2. சரிங்களா? இதை கொண்டு போய் எங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம்? அகைன் ஏல. அப்போது a minus b minus c அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஏவோட வேல்யூ 2 அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து அது -2. ஸோ மைனஸ் ஆஃப் -2 எனக்கு வந்து 2 + 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் 2 + 2 எனக்கு வந்து 4 வரும். இதுதான் என்னோட a minus b minus c-க்கான வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு LHS சைடுக்கான வேல்யூ. அடுத்து RHS சைடு என்னமா கொடுத்துருக்காங்க? அதாவது a minus b minus c. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இதில் இருக்குது, a minus b-ல இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ a minus b அப்படிங்கும்போது எனக்கு வந்து a2 b வந்து 3 இல்லைங்களா? ஸோ 2 - 3 அப்படின்னா மைனஸ் பண்ணி ஆன்சரை பெரிய நம்பர் சைனில் போடணும். ஸோ 2 - 3 1. ஸோ -1 பெரிய நம்பருக்கு. அடுத்து இதை அப்படியே கொண்டு போய் a minus b-யை c-யோட சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் -1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? c-யோட வேல்யூ 5 இல்லைங்களா? அப்போது ஸோ எனக்கு என்ன வருது ஆன்சர்? ஸோ -1 - 5னா எனக்கு வந்து -6 வருமா? அப்போ இது என்ன? LHS is not equal to RHS. ஓகேவா? வெரிஃபை ஆகலை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்களா? வெரிஃபை பண்ண தானே சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை என்ன கொடுத்துருக்காங்க? -7 -5. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு என்னது? நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் என்ன வேல்யூவில் வரணும்? பாசிட்டிவ் வேல்யூவில் தான் வரணும். அதனால் இப்போ இந்த -7 எப்படி எடுத்துக்கலாம்? 7. -5 எப்படி எடுத்துக்கலாம்? +5. அப்போது எனக்கு வந்து 7 - 5ன்னு தான் வரும் நார்மலாக. அப்போ 7 - 5னா 2. இவ்வளோ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் த சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சப்ட்ராக்ட் த சம் ஆஃப் -524 அண்ட் 678 ஃப்ரம் -92. இப்போது சம் ஆஃப் அப்படிங்கும்போது எனக்கு வந்து -524 + 678 இதுதான். அப்போது இதை எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுமா? இந்த 92லேருந்து. அப்போ கொடுத்துருக்கத எப்படி நான் எடுத்துக்கணுன்னா -92 -524 + 678. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 678 -524னா என்ன வரும்? 4 5 இது வந்து 1. ஸோ எனக்கு வந்து -92 மைனஸ் ஆஃப் இது வந்து பெரிய நம்பர் ப்ளஸ் சைன் தான். ஸோ ப்ளஸ் தான் போடணும். ஸோ 154. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு. ஸோ இப்போது 154ஐயும் 92ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே ஒரே சைனில் இருக்கனால ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? ஸோ 6 4 246. அப்போ -246. இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். லாஸ்ட் சம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கம்மா? சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு எது சொல்லியிருக்கேன்? ப்ராக்கெட்டில் இருக்க நம்பர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போது எனக்கு வந்து
நார்மலாக, அதாவது 14 மைனஸ் ஆஃப், இப்போ வந்து இதை தான் ஃபஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம். ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். 14 + 18 ப்ளஸ் ஆஃப், இதையும் வந்து என்ன சொல்கிறது, -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணணும், இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 14 + 18 இது ஒரு 32 வருமா, 32. இது ரெண்டும் வந்து ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் பெரிய நம்பர் சைனில் போடணும். அப்போ -15 + 32 17 வருமா, பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸு, ஸோ +17. அப்போது எனக்கு என்ன வரும், 49. இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.